இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் போஸ்ட் செட்கியஸ். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். அதிமுக, பாஜக புறக்கணித்த நிலையில் பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. சட்ட போராட்டத்தை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தினால் நீட் தேர்வில் விலக்கு பெற முடியும். நீட் தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சட்ட போராட்டத்தை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. காட்பாடி திருப்பதி இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்க 1332 கோடி நிதி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகை தந்தார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். வெலிங்டன் ராணுவ பயிற்சி பள்ளியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் அமித் ஷா. பாஜக மாநில தலைவர் மாற்றம், கூட்டணி உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் உறுதியானதாக தகவல். அமித்ஷாவின் தமிழக வருகைக்கு பின் வரும் 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. தனது காரில் இருந்த அதிமுக தலைவர்களின் படங்களை அகற்றி செங்கோட்டையன் அதிரடி. அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமாக போகிறாரா என அரசியல் ஆர்வலர்கள் சந்தேகம். கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் விசாரணைக்கு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவலர். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து விசாரணை. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்துக்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். முதற்கட்ட கட்டுமான பணிகளை வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் வகையில் விரைவில் டெண்டர் கோர திட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. இன்று காலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் 960 ரூபாய் அதிகரிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் வடபழனி ஏவிஎம் மின் மயானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம். 72 குண்டுகள் முழங்க காவல்துறை இறுதி மரியாதை. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் உடைந்து அழுத தமிழிசை கைகளை பற்றி முதலமைச்சர் ஆறுதல். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு திருமாவளவன், கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஆளுநர் ஆர்.என். ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர்.
தமிழ்நாடு அரசுக்கும் டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இடையே தம் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 1000 கோடி முதலீட்டில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஒரகடத்தில் ஆலை நிறுவுகிறது டிக்சன். திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என இலவு காத்த கிளி போல காத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி என திருமாவளவன் விமர்சனம். இபிஎஸ் பேச்சு விரக்தியின் வெளிப்பாடு எனவும் கருத்து. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியை போல காத்திருந்தார்கள். அவ்வாறு இது நிகழவில்லை. நிகழாததன் விளைவாக, விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு எதிராக 1995 பேசிய கருத்து குறித்து மனம் திறந்தார் நடிகர் ரஜினிகாந்த். அமைச்சராக இருந்த RM வீரப்பனை வைத்துக் கொண்டு ஆட்சி குறித்து பேசியது தவறு என RMV ஆவணப்பட வீடியோவில் பேச்சு. எனக்கு அவ்வளோ பேசியிருக்கோம். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. RM வீரப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தனது பேச்சுதான் காரணம் என்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என ரஜினி பேச்சு. ஜெயலலிதாவிடம் பேசி பார்க்கவா என கேட்டதற்கு RM வீரப்பன் மறுத்துவிட்டதாகவும் வீடியோ பதிவு. தூக்கிட்டான். அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் காவல் ஆய்வாளர் மருத்துவர் நேரில் ஆஜராக கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. எதிர்த்தரப்பில் 2 சாட்சிகளை விசாரணை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது ஆணை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்களிடையே மோதிக்கொண்ட வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை தனியார் குடியிருப்பில் லிப்டிற்குள் சிக்கிய 6 பேர் மீட்பு. பெண் உட்பட 6 பேரையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சகோதரர் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு சகோதரிகள் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை. தஞ்சாவூரில் காவல் நிலையம் முன்பு சகோதரிகள் விஷம் அருந்தியதில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். காவல்துறையினரை கண்டித்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜர். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார். செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 5000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய ஆவணங்கள் உள்ளன. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கில் ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்துள்ளனர் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கேள்வி. குற்றப்பத்திரிகை நகலை அமலாக்கத்துறை வழங்கவும் உத்தரவு. அமலாக்கத்துறையினர் சட்டத்தை மதிக்காமல் தங்களது விருப்பத்திற்கு செயல்பட முடியாது. அமலாக்கத்துறையை சோதனையை எதிர்த்த வழக்கில் டாஸ்மாக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம்.
மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. கைது நடவடிக்கையை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விவசாயிகள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளது. கரூரில் யானை தந்தம் விற்பனை செய்வதற்காக தனியார் விடுதியில் தங்கியிருந்த பெண் உட்பட 6 பேர் கைது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ யானை தந்தத்தை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை ஆலங்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் முழு ஆண்டு தேர்வுக்கு முழுக்கு போட்ட சகோதரர்கள். வலுக்கட்டாயமாக பள்ளி சீருடை அணியச் சொல்லி பரீட்சை எழுத அழைத்துச் சென்ற தலைமை ஆசிரியர். கோவை சின்ன தடாகம் அருகே ஆம்னி வேன் ஒன்று சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் வியட்நாம் நாட்டு பெண்ணை காதலித்து மணந்தார். 4 ஆண்டுகால காதல் பயணம் திருமண பந்தத்தில் முடிந்தது. உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்து. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலம். அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன். ஆந்திராவில் உள்ள கியா கார் நிறுவன ஆலையில் 900 கார் என்ஜின்கள் திருட்டு. முன்னாள் இந்நாள் நிறுவன ஊழியர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. காங்கிரஸ் நிர்வாகிகள் கட்சி பணிகளை முழுமையாக செய்யவில்லை எனில் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். பிரான்சிடமிருந்து கடற்படைக்கு மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது மத்திய அரசு. 63,000 கோடியில் இரு நாட்டு அரசுகளுக்கிடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்து. மருந்துகளுக்கு விரைவில் பெரிதளவில் இறக்குமதி வரி விதிக்கப்பட உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் இந்தியாவுக்கு பெரும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 54% வரி விதித்த விவகாரம் எதிரொலி. எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதித்து சீன அரசு பதிலடி. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.